இஸ்லாம் பெண்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா இப்ப கிடைக்குதா அந்த உரிமை? பெண்களுக்கு கிடைச்சிருக்கான்னு தத்துவமா எல்லாம் பேசலாம், நடைமுறையில் இருக்கா? சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு வள்ளுவன் சொன்ன மாதிரி சொல்றது லேசிட்டாங்க. எல்லாம் பேப்பர்ல படிக்கிறதுக்கும் புஸ்தகத்தில் எழுதுறதுக்கும் செய்யறதெல்லாம் எளிதுதான். ஆனா உண்மையிலே அவர்கள் நீங்கள் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி. இந்த கேள்வியை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். தப்பித்து ஓடுவது எந்த வகையிலும் சரியல்ல. முதலாவதாக இதிலே 2 நிலைகள் இருப்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, சில விஷயங்கள் பாராட்டத்தகுந்த அம்சங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் உண்டு, வருத்தத்துக்குரிய அம்சங்களும் இஸ்லாத்தில் உண்டு. இப்போ பாராட்டுக்குரிய அம்சங்கள் என்று நான் சொல்ல போவது, சிசுக்கொலை கருக்கொலை முஸ்லிம் சமுதாயத்தில் கிடையாது. இது என்னுடைய சொந்த கருத்தல்ல. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அளவு நீங்கள் பார்க்கலாம். உங்களை சுற்றி வாழுகிற சமுதாயத்தில் வாழுகிற முஸ்லிம் குடும்பங்களில் இது நடக்கிறதா என்பதை பார்த்தால் முஸ்லிம்கள் யாரும் அதை செய்ய மாட்டார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்கேன்ல கூட சொல்லாதீங்கம்பாங்க பல பேர். என்ன ஆம்பளையா பெம்பளையாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், சொல்லவே எங்களை சொல்லாதீங்க சொல்லுகின்ற பெண்கள் கூட உண்டு. அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது சில ஆய்வுகள் சமீபத்திலே ஒரு 92 பழைய ஆய்வு தான் இது, சேலத்திலே எடுக்கப்பட்ட, சேலத்தில் தானே அதிகம் இந்த சிசு கொலைகள் கருக்கொலைகள் அதிகமாக நடைபெறுகிற இடம் சேலம். அங்கே 640 குடும்பங்களில் எடுக்கப்பட்ட, அதில் இந்து குடும்பம் கிறிஸ்தவம் முஸ்லிம் எல்லாரும் அடங்குவார்கள். அதில் கடைசியாக சொல்லப்பட்ட முடிவு என்னவென்று சொன்னால், there was not a single case from these two groups Christian and Muslims in the 640 families that indulged in this heinous practice. அங்கே ஆய்வு செய்யப்பட்ட 640 குடும்பங்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் முஸ்லிம்கள் மத்தியிலும் இந்த சிசு கொலை என்கின்ற பழக்கம் இல்லை என்ற ஒரு கருத்து. அடுத்தபடியாக சமீபத்திலே ஒரு ரிப்போர்ட் வந்தது, செச்சார் கமிட்டி ரிப்போர்ட் என்று ஒன்று வந்தது, நீங்கள் பத்திரிகைகளை படித்திருப்பீர்கள். இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலையினுடைய என்ன, அவருடைய கல்வி நிலை என்ன, பொருளாதார நிலை என்ன என்பதை போட்டு பல்வேறு சமூக நிலை இவற்றை குறித்து தெளிவாக ஆராயப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை அது. அதிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்து, ஆண் பெண் விகிதாச்சாரத்தை பற்றி சொல்லுகிற போது இந்துக்களிலே 1000 ஆண்களுக்கு 930 பெண்கள் இருக்கிறார்கள். 1000 ஆண்களுக்கு 930 பெண்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் 1000 ஆண்களுக்கு 990 பெண்கள் இருக்கிறார்கள். 60 வித்தியாசம் இருக்கு. அப்ப இவங்க செய்யறதில்லை, இவங்க சிசுக்கொலை கருக்கொலை செய்வதில்லை என்றுதான் அதற்கு பொருள். அதே போல இன்னொரு புள்ளி வரும், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், இன்ஃபன்ட் என்றால் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தை, அவருடைய இறப்பு விகிதம், அந்த இறப்பு விகிதம் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இறப்பது தேசிய சராசரி 1000 குழந்தைகளுக்கு 73 குழந்தைகள் இறக்கின்றன. 1000 குழந்தைகளுக்கு 73 குழந்தைகள் இறக்கின்றன. முஸ்லிம் சமுதாயத்தில் 1000க்கு 59 குழந்தைகள் இருக்கின்றன. இங்கே கவனிக்க வேண்டும், முஸ்லிம்கள் மற்ற சமுதாயத்தை விட பின்தங்கியவர்கள், ஏழ்மையில் இருப்பவர்கள். அதுவும் நீங்க வட மாநிலங்களுக்கு சென்றால் தெரியும், இங்கே ஓரளவுக்கு நிலைமை மோசமாக இல்லை. வடநாட்டில் சொல்ல முடியாத வறுமையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வறுமையான சூழ்நிலையிலும் குழந்தைகளை அவர்கள் கொல்லுவதில்லை, பாரபட்சமாக நடத்துவதில்லை. இந்த இன்ஃபன்ட் மார்டாலிட்டி, இந்த குழந்தைகள் சிறு வயதில் குழந்தைப்படும் காரணம் சரியாக கவனிக்கிறது இல்லை, பெண் குழந்தைகளை கவனிக்கிறது இல்லை, வைத்தியம் பண்றதில்லை, அல்லது கொன்று போடுவது, இந்த போன்ற காரணங்களால் தான் அந்த குழந்தைகள் இறந்து போகிறார்கள். அது இல்லாத காரணத்தினால் தேசிய சராசரி 73ஆகவும் முஸ்லிம்கள் மத்தியில் அது குறைவாகவும் இருப்பதையும் உங்களாலே பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக இந்த விவாகரத்து, பொதுவாக பத்திரிகைகளை எல்லாரும் செய்தி படிப்பீங்க, தலாக் தலாக் தலாக். இந்த பாய்மார்களுக்கு வேற வேலையே கிடையாது, காலையில் முடிக்க வேண்டியது சாயங்காலம் சொல்ல வேண்டியது, இதே வேலையா போச்சியா இந்த பாய்களுக்கு. ஆகவே முஸ்லிம் சமுதாயத்தில் தலாக் என்பது மிக சாதாரணமாக நடப்பதாகவும் மிக அதிகமாக இருப்பதாகவும் கேலியாகவும் கிண்டலாகவும் பத்திரிகைகளிலே அடிக்கடி எழுதப்பட்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு மத்தியில் தான் குறைவு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வக்கீல் இருந்தா கேட்டுடும், முஸ்லிம்களிடமிருந்து அதிகமான இந்த விவாகரத்து வழக்குகள் உங்களிடத்திலே வந்திருக்கிறதா, எத்தனை முஸ்லிம் பெண்கள் இந்த விவாகரத்து வழக்குகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது அவரிடத்திலே கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சு. நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே வந்த ஒரு அறிக்கை, மே 92 வந்த ஒரு அறிக்கை, கிருஷ்ணசுவாமி என்பவர் எழுதிய ஒரு அறிக்கையை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்லாமிய சட்டப்படி விவாகரத்து செய்வது என்பது எளிதாக இருக்கிறது. இந்து சமுதாயத்தை, இந்து சட்டங்களை விட முஸ்லிம் சமுதாயத்தில்
விவாகரத்து செய்வது என்பது எளிதாக இருக்கிறது. இருப்பினும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் விவாகரத்து குறைவு. இந்த வகையில் அவர்கள் ஒரு கட்டுப்பாடான சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். A man according to Muslim law can easily divorce his wife. இஸ்லாமிய சட்டப்படி ஒருவன் தனது மனைவியை எளிதாக விவாகரத்து செய்யலாம். But it is significant to note that Muslims as such do not resort to divorce. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முஸ்லிம்கள் மிக எளிதில் இந்த விவாகரத்தை செய்வதில்லை. Cases of divorces are comparatively less in the community than among the Hindus. ஆக விவாகரத்துகள் இந்துக்களோடு ஒப்பிடுகிற போது முஸ்லிம் சமுதாயத்தில் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. The weapon of divorce is resorted to by a Muslim only as a last resort, depending upon the exigencies and of circumstances. This shows that they are a disciplined lot. ஆக ஒரு முஸ்லிம் என்பவர் இந்த விவாகரத்து என்ற ஆயுதத்தை கடைசியாகத்தான் பயன்படுத்துகிறார். இந்த ஆயுதத்தை கடைசியாகத்தான் அவர் பயன்படுத்துகிறார், சூழ்நிலையினுடைய கட்டாயத்தினால் பயன்படுத்துகிறார். இந்த வகையில் பார்க்கிற போது அவர்கள் ஒரு கட்டுப்பாடான டிசிப்ளின் லாட், ஒரு கட்டுப்பாடான சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக டைவர்ஸ் முஸ்லிம்களுக்கு மத்தியில தான் குறைவு. அடுத்து இன்னொன்று பலதார மனம் இல்லையா? அது பின்னால கேள்வி கேட்டா விவரம் சொல்லுவாங்க. பலதார மனமும் பல நினைச்சிட்டு இருக்காங்க முஸ்லீம்களை தான் அதிகமா பண்றாங்க, நிறைய பொண்டாட்டி வச்சிருக்காங்க, எல்லாம் சும்மா ஜாலியா 4 பேர் 3 பேர்லாம் வச்சுட்டு இருக்காங்க முஸ்லீம்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் தருகிற புள்ளிவிவரம் இப்போது அந்த மாதிரியான கருத்து கணிப்பிலே, மக்கள் தொகை கணிப்பில் இந்த மாதிரியான விவரங்கள் எடுக்கிறது இல்லை. 1961 சென்சஸ்ல சொல்லப்பட்ட ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். அதிலே பலதார மனம் செய்கிற முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 100க்கு 4.1%, 4.1% தான். இந்துக்கள் மத்தியிலே 5.7%, இந்துக்கள் மத்தியிலே 5.7%. ஜெயின்ஸ் சமணர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு மத்தியிலே 8%, அவர்களுக்கு மத்தியிலே 8%. According to the report of Registrar General of India in 1961, only 4.1% of Muslims were found to be polygamous, while 5.7% of Hindus were so. The Jains topped with the figure of hovering between 8 and 9%. அடுத்தபடியாக இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா UNI ரிப்போர்ட்ல முஸ்லிம்கள் ஒருவேளை 2வது மனம் முடித்தாலும் வயதான பெண்களைத்தான் முடித்துக் கொள்கிறார்கள், இந்துக்களோ இளம் பெண்களைத்தான் முடித்துக் கொள்கிறார்கள். While Muslims usually take elderly widows as second wives, non-Muslim tend to marry young girls as their second wife. In many cases for the sake of dowry, டவுரிக்காக முடிச்சுக்கிறோம். ஆக இந்த வகையிலும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுபோல வரதட்சணை இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது முஸ்லிம் சமுதாயம். ஆனா வரதட்சணை சாவுகள் உண்டா? கிடையாது. நீங்க பேப்பர் படிச்சா போதும், நீங்க வேணா பெரிய ஆய்வுகள் ஒன்றும் தேவையில்லை. அன்றாட பத்திரிகை செய்திகளிலே நீங்கள் பாருங்கள், முஸ்லிம்கள் மத்தியிலே வரதட்சணைக்காக ஒரு பெண்ணை கொன்றான் என்ற ஒரு செய்தியை உங்களால் அதிகமா எப்போ 1-2 வரும், அது வேற விஷயம். ஒரு 5% அவருடைய எண்ணிக்கை 5.5%, தமிழ்நாட்டிலே அவருடைய எண்ணிக்கை 5.5%. அந்த அளவுக்கு வருமா என்றால் நிச்சயமாக இருக்க. அதுபோல விதவை திருமணங்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே சாதாரணமாக நடைபெறும். விதவை திருமணத்தை யாரும் புரட்சி என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு செய்வதில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நான் விதவை திருமணம் பண்ணிட்டேன்னா யாரும் சொல்ல மாட்டேன், அது ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு திருமணம். ஆக சிசுக்கொலை கருக்கொலை குறைவு, வரதட்சணை சாவுகள் குறைவு, விதவை திருமணங்கள் அதிகம், டைவர்ஸ் விவாகரத்து குறைவு, பலதார மனம் குறைவு, சொத்துரிமையை நீண்ட நாட்களாகவே முஸ்லிம் பெண்கள் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். இது மகிழ்ச்சிக்குரிய செய்திகள். வருத்தத்துக்குரிய செய்திகள் என்று பார்க்கிற போது கல்வியிலே பின்தங்கிய நிலையிலே இருக்கிறார்கள். மற்ற சமுதாயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது முஸ்லிம்களிடத்திலே கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்கள். சீக்கிரமே மனம் முடித்து கொடுத்தல், மிக சீக்கிரமாக மனம் முடித்து கொடுக்கின்ற ஒரு நிலை முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. வரதட்சணை இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வர பல இடங்களிலே தடை விதித்திருக்கிறார்கள், பெண்கள் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொது பணிகள் பொறுப்புகள் கொடுப்பதில்லை, பள்ளிவாசல்ல நிர்வாகத்தில் அதெல்லாம் பெண்களுக்கு பொறுப்புகள் கொடுப்பதில்லை, அப்படி ஒன்று தடை இல்லை இஸ்லாத்தில். தலாக் என்று சொல்லக்கூடிய இந்த விவாகரத்தை தவறாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விவாகரத்து பெறுவது ஆண்களுக்கு எளிதாக இருக்கிறது, பெண்களுக்கு கடினமாக இருக்கிறது. இவையெல்லாம் இரண்ட பகுதிகளாக நாம் அவற்றை கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே இதற்கான காரணங்கள் என்ன? ஏன் முஸ்லிம்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? இந்த இஸ்லாம் சொல்லியதை ஏன் வழங்க மறுக்கிறார் என்று பார்க்கிற போது இஸ்லாத்தை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதான் முதல் காரணம். இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை குறித்து இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை.
இப்போ உதாரணத்துக்கு தலாக் சட்டத்தை எடுத்துக்கிடு. இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு? எடுப்புல சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. இடைவெளி விட்டுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஒரே மூச்சில 3 தலாக் என்று சொல்லி முடிக்கிறார்கள். ஆக இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதது ஒரு காரணம். பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லல, இவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படி. இவர்கள் குருவை மிஞ்சிய சிஷியர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? இவங்க சொல்றாங்க ஆணும் பெண்புடைய பள்ளிவாசலுக்கு வந்தா ஒரே கலப்பாயிடும், அங்க பிற தவறான காரியங்கள்லாம் நடைபெற்றுவிடும், ஆகவேதான் நாங்கள் தடுத்து வைத்திருக்கிறோம். அப்ப இஸ்லாம் அனுமதித்திருக்கிறத இறைவன் அனுமதித்திருக்கிறான், அதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள். கலப்படம் ஏற்படாதவாறான ஏற்பாடுகளை செய்து கொண்டு பெண்களை அனுமதியுங்கள் இல்லையா? இன்னைக்கு போனீங்கன்னா மத்திய கிழக்குல அரபு நாடுகள்லாம் போனீங்கன்னா பெண்கள் வருவாங்க, தனிப்பாதை வந்து விட்டு அப்படியே ஆணும் பெண்ணும் கலப்பதற்கு அங்க வழியே கிடையாது. அப்படித்தான் ஏற்பாடு செய்ய வேண்டுமே தவிர வரவே கூடாது என்றால் எப்படி? இப்படி இஸ்லாத்தை இவர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தினாலும் இஸ்லாத்திற்கு தவறான விளக்கங்கள் தருதல். இப்ப அங்க கூட ஒரு சம்மா சொன்னாங்க, ஆதிக்க மனப்பான்மை, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்லை, பெண்கள் பேச்சை கேட்கறதில்லை என்று. இதை பல ஆண்கள் முஸ்லிம் பெண்கள் எப்படி எண்ணிக்கொள்வேன் என்று சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், பெண்களுடைய நிர்வாகிகள் ஆண்கள், பொறுப்பாளர்களாக நான் நினைச்சபடி எல்லாம் செய்யலாம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் கவ்வாம். கவ்வாம் என்றால் பொறுப்பாளர்கள், சர்வாதிகாரிகள் அல்ல. சர்வாதிகாரிகள் அல்ல, பொறுப்பாளர்கள். குடும்பத்துக்கு தலைமைன்னு ஒன்று வேணும் இல்லைங்க? தலைமை இல்லாம எப்படி செயல்பட முடியும்? குடும்பம் என்றால் ஒரு தலைமை என்று ஒன்று வேண்டும். ஆகவே அது இயற்கையாக ஆணுக்கு அந்த தகுதிகள் இருக்கின்ற காரணத்தினால் இறைவன் அந்த பொறுப்பை ஆண்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். ஆக தலைவர் என்றால் சர்வாதிகாரியாக வாங்க வேண்டும் என்று ஒன்று அதுக்கு அவசியம் கிடையாது. ஆகவே இந்த கவ்வாம் என்ற வார்த்தையை இந்த முஸ்லிம்கள் தவறாக புரிந்து கொண்டு நான் நினைச்சதான் சட்டம் என்று இஸ்லாம் என்ன சொல்கிறது? எதை செய்தாலும் ஆலோசனை செய்ய வேண்டும். ஷூரா, கலந்த ஆலோசனை. எது செய்தாலும் ஆலோசனை என்று எதுவுமே செய்யக்கூடாது. நபிகள் நாயகமே தனது மனைவியோடு ஆலோசனை பண்ணியிருக்கிறார். குடும்ப விவகாரத்தில் அல்ல, அரசியல் விவகாரத்திலே கூட, அரசியல் விவகாரத்தில் கூட ஆலோசனை செய்திருக்கிறார். ஆக இவர்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு காரணம். அடுத்தபடியாக வட்டார வழக்குகளுடைய தாக்கம், அவர்கள் வாழுகிற சூழ்நிலைகளில் பிற சமுதாயங்கள் இருக்கிற தாக்கம். வரதட்சணை எடுத்துக்கிடுங்க. வரதட்சணை எல்லா முஸ்லிம் நாட்டிலும் இல்லையா? இந்தியாவில் மட்டும் தானே இருக்கு. இந்திய முஸ்லிம்கள் மத்தியில் மட்டும்தான் வரதட்சணை இருக்கிறது. அப்ப என்ன காரணம்? இந்திய சூழ்நிலையினுடைய தாக்கம். ஆக வட்டார வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள். இங்க கூட சொன்னாங்க, எங்க மூதாதையர் சொல்லியிருக்காங்க, பல பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கான், எங்க ஊர் பழக்கம்ன்றான். எங்க ஊர் பழக்கம், எங்க நாட்டு பழக்கம். உங்க ஊர் பழக்கமா இறைவன் சொன்ன பழக்கமா என்றால் இறைவன் சொன்ன பழக்கத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊர் பழக்கமெல்லாம் ஈடுபட முடியாது. திருமறையிலே அந்த வசனம் இருக்கிறது. இறைவன் சொல்லுகிறார், மறுமை நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்த போது அங்குள்ள மக்கள் எல்லாம் சொன்னார்கள், என்னையா நீர் சொல்றது புதுசா இருக்கு, எங்க மூதாதையர் சொன்ன மார்க்கத்திற்கும் நீர் சொன்ன மார்க்கத்திற்கும் வித்தியாசமாக இருக்கிறதே, நாங்கள் மூதாதையர்களைத்தான் நாங்கள் நம்புவோம், உம்மை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லிய போது நபிகள் நாயகம் அதற்கு பதில் சொன்னார்கள் இறைவனுடைய வசனத்தின் மூலமாக, உங்களுடைய மூதாதையர்கள் அறிவில்லாமல் இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள்? உங்களுடைய மூதாதையர்கள் வழிகட்டவர்களாக இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள்? நல்லது சொன்னா மூதாதையர் ஏற்றுக்கோ. மூதாதையர் சொன்னதையெல்லாம் அப்படியே விழுங்கி விடவும் தேவையில்லை, மூதாதையர் சொன்னதெல்லாம் அப்படியே உதவி தெளிவிட வேண்டும் தேவையில்லை. நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும் இல்லையா? ஆக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்றால் எப்படி? ஆகவே கொள்ள வேண்டிய விஷயங்களும் உண்டு, தள்ள வேண்டிய விஷயங்களும் உண்டு. ஆகவே மூதாதையருடைய பழக்கம், ஊர் பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம் என்று பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு விதவை முஸ்லிம்கள் சமுதாயத்தில் விதவைகளுக்கு பல அநீதிகள் இழைக்கப்படுகின்றன. இஸ்லாம் சொல்லாத சில கட்டுப்பாடுகளை எல்லாம் விதித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஊர் பழக்கம், வட்டார பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இது ஒன்று. அடுத்தபடியாக இஸ்லாத்தில் அறிஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தேக்க நிலை என்னவென்று சொன்னால், என்றோ எழுதப்பட்ட தீர்ப்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஃபத்வான்னு சொல்லுவாங்க, பேப்பர்ல படிப்பீங்க. ஃபத்வா எங்கேயோ ஒரு 700 வருஷத்துக்கு முன்னால ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கும், அதை மாற்றவே கூடாது, அதுதான் கடைசி வரைக்கும் ஏத்துக்கிறோம். ஃபத்வான் தான் தீர்ப்பல்ல, அது கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி அது மாறும். ஆகவே குர்ஆன், ஹதீஸ், குர்ஆன் இறைவனுடைய வாக்கு, நபிகள் நாயகத்துடைய வாக்குக்கு முரண்படாத ஒரு புதிய தீர்ப்பை கொண்டு வரலாம், புதிய தீர்ப்புகளை கொண்டு வர வேண்டும். ஆக புதிய சிந்தனைகள் குறைந்து போய்விட்டதும் ஒரு காரணம். இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களினால் இந்த தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறதாக நல்ல விஷயங்களும் உண்டு, கெட்ட விஷயங்களும் உண்டு என்பதை நாம் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.